بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل قالوا إنا وجدنا آباءنا على أمة وإنا على آثارهم مهتدون وكذلك ما أرسلنا من قبلك في قرية من نذير إلا قال مترفوها إنا وجدنا آباءنا على أمة وإنا على آثارهم مقتدون قال أولو جئتكم بأهدى مما وجدتم عليه آباءكم قالوا إنا بما أرسلتم به كافرون فانتقمنا منهم فانظر كيف كان عاقبة المكذبين وإذ قال إبراهيم لأبيه وقومه إنني براء مما تعبدون إلا الذي فطرني فإنه سيهدين وجعلها كلمة باقية في عقبه لعلهم يرجعون. சூரா ஸுஹ்ருஃபுடைய 22வது ஆயத்திலிருந்து இன்றைய தஃப்சீர் ஆரம்பிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூதாதையர்களை பின்பற்றுதல், எங்களுடைய வாப்பா உம்மாமார் என்ன மதத்தில் இருந்தார்களோ அந்த மதத்தை பின்பற்றுவது அவசியமா அல்லது நேரான மார்க்கத்தை தேடி பின்பற்றுவது அவசியமா? வாப்பா உம்மா ஒரு விடயத்தை காட்டி தந்திருப்பார்கள், காட்டி தந்த விடயம் பிழையாக இருந்தால் என்ன செய்யறது? சில குடும்பங்கள் உங்களுக்கு தெரியும், வாப்பாவுடைய அந்த கண்காணிப்பில் குடும்பம் செல்லும், ஆனால் அந்த குடும்பம் ஏழ்மையிலே தான் இருக்கும். பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? வாப்பா காட்டி தந்த வழியை விட வேறு வழிகளை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தை ஒரு செல்வ குடும்பமாக மாற்றுவார்கள். வாப்பா போன வழியில் அவர்கள் போகவில்லை, வழியை மாற்றுகிறார்கள். இந்த இடத்தில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், என்னுடைய வாப்பா ஒரு மதத்தில் இருந்தார், வாப்பா இருந்த மதத்தில் தான் நான் இருக்க வேண்டுமா? இல்லை, என் வாப்பா காட்டி தந்த மதம் இதுதான், என்னுடைய உம்மா காட்டி தந்த மதம் இதுதான். சரி, அது பிழையாக இருந்தால் உலகத்துடைய எத்தனை விடயங்களை வாப்பா உம்மா செய்தது பிழை என்று நாம் ஏற்றுக்கொண்டு வழியை மாற்றுகிறோம். ஆனால் அல்லாஹுவை அறியக்கூடிய விடயத்திலே இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மனிதர்களுடைய கூற்று இதுதான். எங்களுடைய வாப்பா இந்த மதம்,
என்னுடைய உம்மா இந்த மதம், நான் அந்த மதத்தை விட்டுவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் நுழைய முடியாது. இது பிழையான கற்பனை கருத்து. என்னுடைய வாப்பா உம்மா சென்ற பாதையில் தான் நான் செல்வேன் என்பது அது எல்லாவற்றுக்கும் பொருந்தார். இந்த ஆயத்திலும் அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான். அந்த காலத்தில் இருந்த மக்கள் சொன்ன வார்த்தை, பல் காலு இன்னா வஜத்னா ஆபாஅனா அலா உம்ம على أمة وإنا على آثارهم مهتدون. சொன்னார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் ஒரு மதத்திலே வாழ்ந்தார்கள். அலா உம்மா وإنا على آثارهم, அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றித்தான் நாம் வாழுவோம். எப்படி? உம்மா என்ற மில்லா, தரீகா, மத்ஹப் எல்லாவற்றிலும் தான் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களைத்தான் பின்பற்ற போகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். وَإِنَّا عَلَى آثَارِهِمْ مُهْتَدُونَ, அவர்களுடைய பாதையிலே நான் போக போகிறேன். என்ற வாப்பா தொழுகிறது இல்லை, மகனும் தொழாம இருக்கிறதா? என்னுடைய வாப்பா பேங்க்ல வேலை செய்கிறார், என்ற வாப்பா பேங்க் வட்டியோட தொடர்பானவர், அதற்காக மகனும் அதில் இருக்கிறதா? இல்லை, மாற்ற வேண்டும். ஆனால் இது சொல்லப்பட்ட விடயம் மத விடயம். சிலைகளை வணங்குவதை விட்டுவிட்டு, விக்கிரகங்களை வணங்குவதை விட்டுவிட்டு உண்மையான அல்லாஹுவை தேடி கண்டுபிடிப்பவன் தான் புத்திசாலி. அல்லாஹ் சொல்கிறான், وَكَذَلِكَ مَا أَرْسَلْنَا مِنْ قَبْلِكَ فِي قَرْيَةٍ مِّن نَّذِيرٍ إِلَّا قَالَ مُتْرَفُوهَا إِنَّا وَجَدْنَا آبَاءَنَا عَلَى أُمَّةٍ إِنَّا وَجَدْنَا آبَاءَنَا عَلَى أُمَّةٍ وَإِنَّا عَلَى آثَارِهِمْ مُقْتَدُونَ. இந்த உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து எத்தனை சமூகங்கள் எத்தனை ஊர்களில் வந்தார்களோ அத்தனை சமூகத்துக்கும் அல்லாஹ் எச்சரிக்கையாளர்களை அனுப்பினார். எங்கே எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்துக்கு பிறகு, வஃபாத்துக்கு பிறகு சிலை வணக்கம் எங்கெல்லாம் உருவாக்கப்பட்டதோ அந்த அனைத்து ஊர்களுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கையாளர்களை அனுப்பினார். அப்ப நீங்க சொல்லலாம், இந்த காலத்துல உலமாக்கள் அதான குர்ஆனை ஓதி ஓதி தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், நபியே உங்களுக்கு முன்னால் ஃபீ கர்யத்தின் மின் நதீர், ஒவ்வொரு ஊருக்கும் எச்சரிக்கையாளர்களை அனுப்பினோம். என்ன எச்சரிக்கை? மவுத் இருக்குது, மவுத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் இல்லா கால முத்ரஃபூஹா, முத்ரஃபூஹா என்றால் அந்த ஊருடைய தலைவர்கள், அந்த ஊருடைய ஜபாபிராக்கள், அந்த ஊருடைய ரோசாக்கள், அந்த ஊருடைய ஜுஅமாக்கள், தலைவர்கள் தானே சமூகத்தை வழிகெடுக்கிறது. தலைவர்கள் சொன்னாங்களாம், இன்னா வஜத்னா ஆபாஅனா அலா உம்மத்தின், எங்களுடைய மூதாதையர்களை ஒரு பாதையில் நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் وَإِنَّا عَلَى آثَارِهِمْ مُقْتَدُونَ, அவர்களுடைய அடிச்சுவடுகளைத்தான் நாங்கள் பின்பற்ற போகிறோம். மேல பாருங்க, ஆபாஅனா அலா உம்மத்தின் وَإِنَّا عَلَى آثَارِهِمْ مُهْتَدُونَ 22வது ஆயத். 23வது ஆயத்தை பாருங்க, இன்னா வஜத்னா ஆபாஅனா அலா உம்மத்தின் وَإِنَّا عَلَى آثَارِهِمْ مُقْتَدُونَ, ஆசாரியும் முஹ்ததூன், ஆசாரியும் முக்ததூன்.
ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய இந்த தப்சீரிலே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியும். தப்சீரை கேட்குறாங்க சகோதரர்கள், மாற்று மத, அதாவது மற்ற மதத்தை சேர்ந்த சகோதரர்கள். உங்களுடைய கேள்விகளை தயவு செய்து இந்த ஆயத்துக்குள் அமைத்துக் கொள்ளுங்கள். எங்கே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு எனக்கு நேரம் போதாது. ஜுஹ்ருஃபுடைய தஃப்சீர் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஜுஹ்ருஃபுடைய ஆயத்துகளுக்குள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அது தவிர அதை விட்டு எங்கேயோ போற கேள்விகளை உங்களுக்கு விளங்காம, ஏனென்றா குர்ஆன், இஸ்லாம், முஸ்லீம்களுக்கே இன்னும் குர்ஆன் விளங்கல்ல. உங்களுக்கு குர்ஆனை படிச்சு தந்தது யார்? நீங்க வாசித்ததுடைய தவறுகள்ல நீங்க கேள்வி கேட்க தொடங்குறீங்க. அதனால முதல்ல எங்களோட தஃப்சீரை கேளுங்க, சரியாக கேளுங்க. சரியாக கேட்டு இதற்குள்ளிருந்து நீங்க உங்களோட வாப்பாமார்களை பின்பற்றித்தான் ஒவ்வொரு மதத்தில் நீங்க வாழ்றீங்க. இன்றைக்கு உங்களோட வாப்பா ஒரு ஹிந்து என்றால், உங்களுடைய வாப்பா ஒரு கிறிஸ்தவர் என்றால், உங்களுடைய வாப்பா ஒரு யூதர் என்றால், நீங்க அந்த மதத்தில் வாழ்கிறீர்களே தவிர கொஞ்சம் சிந்திப்பது கிடையாது. அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறார். உங்களோட பெற்றோர்கள், உங்களோட மூதாதையர்கள் எந்த மதத்தில் இருந்தார்களோ அந்த மதத்தையே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அப்பொழுது அல்லாஹ் கேட்கிறார், சரி, உங்களோட வாப்பாமார் இருந்த அந்த மதங்களை விட சிறந்த ஒன்றை கொண்டாலும் பின்பற்ற மாட்டீங்களா? எப்படி அல்லாஹ் கேட்கிறார்? உங்களோட வாப்பாமார், உங்களோட உம்மாமார், உங்களோட மூதாதையர்கள் இருந்த ஒரு மதம் இருக்குது, அதை விட சிறந்த ஒன்றை கொண்டாடுறோம், அப்பயுமே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? இப்போ உலகத்தில் தெரியும் தானே, இப்போ பழைய மாடல் புதிய மாடல் இருக்குது, பழைய காரன் இருக்குது, சரி புதிய காரன்னு வந்திருக்குது, சரி பழசை விட்டுட்டு புதுசை வாங்குங்களேன். பழைய ஃபோன் பாவிக்கிறீங்க, இப்போ புதிய ஃபோன் வந்திருக்குது, பழசை விட்டுட்டு சிறந்ததொண்டு வந்தால் வாங்க மாட்டீங்களா? நீங்கள் வாங்குவீங்க. அல்லாஹ் கேட்குறான் அதே மாதிரி, قال أولو جئتكم بأهدى مما وجدتم عليه آباءكم. நபியே சொல்லு, قال சொன்னாங்க என்ன, أولو جئتكم உங்களுக்கு கொண்டு வந்தாலுமா, بأهدى மிக நேர்வழியுள்ள ஒன்றை, மிம்மா வஜத்தும் அலைஹி ஆபாஅக்கும் உங்களுடைய மூதாதையர்களை நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒன்றை விட நேர்வழியில் கூடிய ஒன்றை கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இருக்குதே, அனைத்து மதங்களையும் விட ஒரு நேரான பாதையை காட்டு. உங்களுக்கு இந்த இடத்துல முக்கியமான ஒரு அம்சத்தை குறிப்பிடலாம். என்னண்டா, இஸ்லாம் எந்தளவு விரிவான அழகான மார்க்கம் என்றால், எவ்வாறு துப்ப வேண்டும் என்று கூட படித்து தந்த மார்க்கம். எந்த பக்கம் துப்ப வேண்டும், முன்னால் துப்புவதா, வலது பக்கம் துப்புவதா, இடது பக்கம் துப்புவதா, அல்லது காலுக்கு கீழ் துப்புவதா? இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் வலது பக்கமோ முன்னாலோ துப்பக்கூடாது. ஒன்று துப்புவதாக இருந்தால் காலுக்கு கீழ் துப்ப வேண்டும், அல்லது இடது பக்கம் துப்ப வேண்டும். துப்புவதை கூட சொல்லி தந்த மார்க்கம் என்றால் ஏனைய விடயங்கள் எவ்வளவு இருக்கும்? நீங்க ஒரு சகோதரர் ஏதாவது ஒரு விடயத்தை கேட்டால் அது குர்ஆனுக்குள்ள இருக்கும், இஸ்லாத்துக்குள்ள இருக்கும். நான் கேட்கிறேன், இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்களும் இவ்வாறு இருக்கிறதா? இல்லை. துப்புறது கூட சொல்லப்பட்டதென்றால் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். எவ்வாறு ஆடை அணிய வேண்டும், எவ்வாறு மக்களோடு பழக வேண்டும், முழுதையும் அழகாக சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம். அதாவது அல்லாஹ் கேட்கிறான், قال أولو جئتكم بأهدى مما وجدتم عليه آباءكم உங்களுடைய மூதாதையர்கள் இருந்ததை விட நேர்வழியுள்ள ஒன்றை கொண்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா?
அதுக்கு அவங்க சொன்ன விடயம் என்ன தெரியுமா? قالوا إنا بما أرسلتم به كافرون. நீங்கள் அனுப்பப்பட்ட ரிசாலத்தை நாங்கள் மறுக்கின்றோம், இஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இதுதான் அவங்க சொன்ன பதில். قالوا إنا بما أرسلتم به كافرون. எவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மறுத்தார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மறுத்தார்களோ, இன்றுள்ள மக்களும் இதே பதில சொல்லுவாங்க. நாங்க ஏற்றுக்கொள்ளலப்பா உங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பதில் சொல்லிடுவாங்க. சரி, அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? இதுக்கு ஒரு பதில் தேவைதானே. இப்ப நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை, நீங்க குர்ஆனை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த எச்சரிக்கையை நாங்க உலக மக்களுக்கு சொல்றோம். என்ன எச்சரிக்கை? ஃபன்தகம்னா மின்ஹும். சூரா ஸுக்ரூஃபுடைய 25வது ஆயத்தை பாருங்க. ஃபன்தகம்னா மின்ஹும். அல்லாஹ்வை, ரசூலை, குர்ஆனை மறுத்த சமூகத்தை நாம் பழிக்கு பழி வாங்குவோம். சும்மா இல்லை, நல்லவங்களை பழிக்கு பழி வாங்குவோம் என்று குர்ஆன் சொல்லல. ஃபன்தகம்னா மின்ஹும், பழிக்கு பழி வாங்குவோம். யாரை? எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை பழிக்கு பழி வாங்கினான் வெள்ளத்தால, ஆத அழித்தான், சமூத அழித்தான். எவ்வாறு அழித்தானோ அல்லாஹ் அழிப்பான். அது யாராக இருக்கலாம்? ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். பொய்யர்களின் முடிவு எவ்வாறு மாறியது என்று போய் பாருங்க. போய் ஜோர்தானுக்கு போய் பாருங்க. ஜோர்தான் டெட் சி என்னது? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழித்த இடம். அதை வச்சு பாருங்க. மதீனாவிலிருந்து, அதாவது தபூக் போற பாதையில பாருங்க, சமூக கூட்ட அழிச்ச இடம் இருக்குது. முழு விஞ்ஞானிகளுக்கும் தெரியும், இந்த இடத்துல ஒரு சமூகம் வாழ்ந்து அழிக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல ஒரு சமூகம் வாழ்ந்து என்ன செய்யப்பட்டாங்க? ஈராக்குக்கு போங்க. ஈராக்ல போனீங்கன்னா ஜூதி மலை இருக்குது. ஜூதி மலையில போனீங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அழிக்கப்பட்ட இடம் இருக்குது. நும்ரூத் பபிலோனியாவுக்கு போங்க. பபிலோனியால 5000 அடியில கட்டியிருந்தா நும்ரூதுடைய கட்டிடம் அழித்த இடம் உலகத்துக்கே தெரியும். டூரிஸ்ட் இடமாக இருக்குது, எல்லாமே டூரிசமாக ஆக்கப்பட்டிருக்குது. போய் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அழித்தோம் என்றதை பார்த்து விளங்குங்க. இதையும் விளங்கலண்டா. அப்ப ஆது வாழ்ந்த இடம் தெரியும், சமூது வாழ்ந்த இடம் தெரியும், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் வாழ்ந்த இடம் தெரியும். மிஸ்ருக்கு போங்க, ஃபிரௌன் அழிக்கப்பட்ட இடம் இருக்குது. அப்ப அழிக்கப்பட்ட இடங்கள்ல போய் யோசிங்க, ஏன் அழிக்கப்பட்டார்கள்? அப்ப நாங்களும் அழிக்கப்படக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளுங்க, கலிமாவை சொல்லுங்க, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரித்து விட்டு வாப்பாமார பின்பற்றாத ஒரு ஆளுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றார். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவோ சமூகமோ அவர்கள் இருந்த மதம் வேறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றிய மார்க்கம் வேறு. وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِّمَّا تَعْبُدُونَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாப்பா, தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? இன்னனி பரா, நான் நிரபராதி சொல்லிட்டாங்க. இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், நீங்க வணங்கக்கூடிய அனைத்து சிலைகளை விட்டும் நான் நிரபராதி, நான் இதுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹுனஃபாக்களுடைய இமாம் அவங்க தான், ஹுனஃபாக்களுடைய தலைவர், நபிமார்களுடைய வாப்பா அவர் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அதிகமாக நபிமாருடைய வாப்பா. முழு அரேபியர்களுடைய கண்ணியமான வாப்பா அவங்க தான். முழு அரேபியர்களுடைய கண்ணியமான வாப்பா அவர்கள் தான்.
ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாப்பா தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன். நீங்கள் வணங்கும் சிலைகளை விட்டும் நான் நிரபராதி. நான் சிலையை வணங்க ரெடி இல்லைன்ட்டாங்க. ஒரு புத்தி உள்ளவருக்கே விளங்குமே, தன்னுடைய கையால செய்யக்கூடிய சிலைகள் என்ன செய்ய போகுது? தன்னுடைய வாப்பாவுடைய மதத்தை பின்பற்ற இல்லை. தன்னுடைய வாப்பா ஆசருடைய மதம், அதை பின்பற்ற இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த காலத்தில் இருந்த நும்ரூதுடைய மதம் சிலை வணக்கம், அதை பின்பற்ற இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் வணங்கக்கூடிய அனைத்தையும் விட்டு நான் நிரபராதியாகிவிட்டேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே இபாதத் செய்கிறோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், வேற யாரும் இல்லை. துவா கேட்கிறது யார்கிட்டையும் அல்ல. நாங்க துவா கேட்கிற அல்லாஹ் கிட்ட மட்டும்தான். இல்ல அந்த இடத்துல போய் கேட்போம், அவர்கிட்ட கேட்போம், இவர்கிட்ட கேட்போம். யார் சொல்லி தந்தது? யார் சொல்லி தந்தது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்விடத்துல உதவி தேடணும். அல்லாஹ் தான் எங்கட ரப், வேற யாரும் எங்கட ரப் அல்ல. இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன். சொன்னாங்க, நீங்க வணங்கக்கூடிய அனைத்தையும் விட்டு நான் நிரபராதி. அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதி ஃபதரனி, இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்த அல்லாஹ்வை தவிர. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேடித்தான் கண்டுபிடிச்ச அல்லாஹ், சும்மா அல்லாஹ்வை கண்டுபிடிக்கல. அல்லாஹ் வெளியே வந்து நான் தான் அல்லாஹ்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லல. அப்படி சொன்ன அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரியனை பார்த்தாங்க. சூரியன் அல்லாஹ் வரைக்குமோ பார்த்தா மக்ரிபாக்குள்ள சூரியன் மறையுமா இல்லையா? சொன்னாங்க, மறைஞ்சதோட ஏண்ட அல்லாஹ் மறைகிறவன் இல்லை, என்ன பெரிய படைப்பு தானே. சந்திரனை பார்த்தாங்க. சந்திரனை பார்த்து நினைச்சாங்க, ஏண்ட அல்லாஹோ சந்திரன். அப்படித்தானே மக்கள் ஒரு பிரயோஜனம் தார படைப்பை கடவுளாக்கிறோம், மாட்டை கடவுளாக்கின மாதிரி பால் கொடுக்குதுண்டு. ஒரு ஆள்கிட்ட ஒரு பிரயோஜனம் வருதுண்டா கடவுளாக்கிடுவாங்க. சிலர் சொல்றாங்க 2 கோடி கடவுள், எலி மாடு பே முழுதும் கடவுள் தான். ஏன் பிரயோஜனம் கொடுக்குது? பிரயோஜனம் கொடுக்கறதெல்லாம் கடவுள்னு உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? யார் உங்களுக்கு சொல்லு? சிலர் தாய கடவுளாக வைத்திருக்கிறாங்க. தாயை முன்னால வச்சு வணங்குற, தாயுடைய மர்மஸ்தானத்தை வணங்குற ஒரு சமூகம் இருக்குது. இதாலதான் வந்தோம். சரி வாப்பா, அதால வந்தீங்களே, எதால போனீங்க வந்தீங்கன்றத பார்க்கிறது. தாயை முன்ன நிறுத்தி தாயை வணங்குற ஒரு சமூகம் இருக்குது. கண்ணியப்படுத்துவது வேறு, வணங்குறது வேறு. வீட்டுக்கு போஸ்ட்மேன் வாரான், கடிதம் எடுத்துட்டு. போஸ்ட்மேனா கணவன்? போஸ்ட்மேன் அவன் போஸ்ட்மேன். அவனை வீட்டுள்ளுக்கு எடுக்கிறது இல்லை, அவன் கடிதம் கொண்டு வந்தவன். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி நட்சத்திரத்தை பார்த்தாங்க. என்ன நட்சத்திரம் எவ்வளோ பெரிய படைப்பு. சொன்னாங்க, என்ற நட்சத்திரம் என்ற கடவுளோ? சொன்னாங்க, அதுவும் இல்லை. கடைசியா தான் முடிவெடுத்தாங்க, என்ற ரப் அல்லாஹ். இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவன் அவன்தான். ஃபஇன்னஹு ஸயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அறிந்தது தேடித்தார், தேடாமல்ல தேடணும். அப்ப நீங்க உலகத்தில் உள்ள மனிதர்கள் உண்மையை தேடுங்க, அவ்வளவுதான். எங்கட பேச்சை கேட்காது, விடுங்க. நாங்க போய் சொல்றோம், சரி, நீங்க உண்மையை தேடுங்க. ஒவ்வொருத்தரும் உண்மையை தேடுங்க. ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாதவங்க மனித சமூகத்துக்கு தான் இந்த குர்ஆன் வந்து.
மனித சமூகத்தில் ஒவ்வொருவர் உண்மையை தேடுங்க. ஒரு மணித்தியாலம் செலவழிங்க உண்மையை தேட. ஒன்றை தேடி கண்டுபிடிக்க, ஒன்றை சமைக்க எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம். அது மாதிரி உண்மையை தேடுங்க, உண்மை விளங்கும். அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுவீங்க. உங்களை படைத்தவன் யார் என்பதை சிந்திங்க. இல்லல்லதீ ஃபதரனி ஃபஇன்னஹு ஸயஹ்தீன் வஜஅலஹா கலிமதம் பாக்கியா. அல்லாஹ் சொல்கிறான், வஜஅலஹா கலிமதம் பாக்கியா. அல்லாஹ் கலிமத்தன் பாக்கியாண்டா என்ன? கலிமத்தன் பாக்கியா என்கிறது இன்றைக்கு எங்களுக்கு தெரியும். முஸ்லீம்கள்ல சிலரும் இந்த கலிமாவை வச்சு விளையாடுறாங்க. எந்த கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை வச்சு ஒவ்வொருத்தரும் போல் மாதிரி விளையாடுறாங்க. களிமாண்டா அதா இருக்கும், களிமாண்டா இதா இருக்கும். நல்லா விலகி கொள்ளுங்க மக்களே. இந்த கலிமாவுக்கு 23 பெயர் குர்ஆன்ல இருக்குது. கலிமாக்கு எத்தனை பேர் குர்ஆன்ல? நாங்க சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி பழகிட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர். சின்ன கலிமா அல்ல இது, சின்ன கலிமா அல்ல இது. இந்த கலிமாவுக்கு, இந்த கலிமத்தன் பாக்கியான்னு சொன்னானே, இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட கலிமா, இதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட கலிமா, இதுதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட கலிமா, இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட கலிமா, இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட கலிமா, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்ட கலிமா. உலக முடிவு வரை அதே கலிமா தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எத்தனை பேர் இருக்குது குர்ஆன்ல? மட்டும் 23 பேரை கண்டுபிடிச்சிருக்கிறான். இன்னும் இருக்குமா? இருக்கும். முதலாவது பெயர் எங்களுக்கு தெரியும், கலிமத்து தௌஹீத். கலிமத்து வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித். அல்லாஹ் ஒருவன், அதான் கலிமா தௌஹீத். இரண்டாவது பெயர் கலிமத்துல் இஹ்சான். என்ன பேரு? ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். கலிமத்துல் இஹ்சான் இரண்டாவது பெயர் கலிமாடு. சின்ன பிள்ளைகள் அதை படிச்சு கொடுங்க. இதை மக்களுக்கு இதை படிச்சு கொடுத்தா அத்வைதம் பேச மாட்டான், ஒரு வைதம் பேச மாட்டான் மனிதன், ஒன்றும் பேச மாட்டான். கலிமாவை பத்தி தெரியாது. இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவை சொன்னோம், ஆனா அதுக்கு முயற்சி பண்ணலையே. மூன்றாவது இந்த கலிமாவுடைய பேர்னு தெரியுமா? தாவத்துல் ஹக். மூணாவது இந்த கலிமாவுடைய பேர் தாவத்துல் ஹக். சூரத்துர் ரஅத் 14வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், லஹு தஅவத்துல் ஹக். உண்மையான தாவா இதுதான். உண்மையாக ஒருத்தர் அழைக்க போறீங்க, குரூப்பின் பக்கம் அழைக்காதீங்க, கலிமாவின் பக்கம் அழைங்க. நான்காவது பெயர் கலிமத்துல் அதில். சூரத்துன் நம்ல் 90வது ஆயத்தில் அல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் உங்களுக்கு அதிலை ஏவுகின்றான் அப்படின்னா கலிமத்துல் அதில். ஐந்தாவது பெயர் கலிமா தையிப். சொல்லுவோமே கலிமா தையிபாண்டு. கலிமத்து தையிப். சூரா இப்ராஹிம் 24வது வசனத்தில் அல்லாஹ், லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தையிபா. கலிமா தையிபான்னு சின்ன பிள்ளையில பழகி இருக்கிறோம் நாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கலிமா தையிபாவுக்கு உதாரணம் சொல்கிறான். லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தையிபா. எத்தனாவது பேர்? 6வது பெயர். 7வது பெயர் அல் கௌலு சாபித். கலிமாட அடுத்த பெயர். இவ்வளோ பிரயோஜனங்கள். கலிமா என்கிற சாதாரண ஒன்று அல்ல இது. 7வது பெயர் அல் கௌலு சாபித். குர்ஆன் அல்லாஹ் சூரா இப்ராஹிம் 27வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி சாபித். உறுதியான கலிமா இது. ஏண்டா கபர்ல வேணும்.
கபர் சம்பந்தமாக வரக்கூடிய விடயத்தில் தான் அல்லாஹ் உறுதியான சொல்ல கொண்டு ஈமான் உள்ளவர்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். எத்தனாவது பெயர்? 7வது பெயர் கலிமாக்கு. கலிமாவுடைய 8வது பெயர் என்ன? கலிமத்து தக்வா. கலிமத்து சூரா ஃபத்ஹ் 26வது ஆயத்தில் அல்லாஹ் வஅல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா. எல்லாம் குர்ஆன் ஆயத்தை, வேற அங்கஞ்சிருந்து எடுக்கல கலிமாட பெயர் எல்லாம். கலிமத்து தக்வாவை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கினான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது. இதுதான் கலிமா. 9வது கலிமத்துல் பாக்கியா. சூரால படிச்சிருக்கீங்க ஸுக்ரூஃப்ல. வஜஅலஹா கலிமத்தன் பாக்கியத்தன் ஃபீ ஆகிபிஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கலிமாவை தான் தன்னுடைய பரம்பரைக்கு சொல்லிக் கொடுத்தார். சூரா ஸுக்ரூஃப் 28வது ஆயத். 10வது பெயர் கலிமத்துல்லாஹில் உல்யா. 10வது பெயர் கலிமத்துல்லாஹில் உல்யா, உயர்ந்த அல்லாஹுடைய கலிமா. சூரத்து தௌபா 40வது ஆயத்தில் வஜஅல கலிமத்தல்லதீன கஃபருஸ் ஸுஃப்லா வகலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா. அல்லாஹ் சொல்றான், காஃபீர்களுடைய கலிமாவை அல்லாஹ் தாழ்த்தி விட்டான். அல்லாஹுடைய கலிமாதான் ஹியல் உல்யா, மிக உயர்ந்தது. 10வது பேர் என்ன? கலிமத்துல்லாஹில் உல்யா, கலிமாவுடைய பெயர். 11வது பெயர் அல் மஸலுல் அஅலா. கலிமாவுடைய 11வது பெயர் அல் மஸலுல் அஅலா. சூரத்து நஹல் 60வது ஆயத்தில் அல்லாஹ் வலில்லாஹில் மஸலுல் அஅலா, அல்லாஹ்வுக்கு மஸலுல் அஅலா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். 12வது பேர் கலிமத்து சவா. உலகத்தில் உள்ள வேதக்காரர்கள் அல்லாஹ் அழைக்கும்படி சொல்றான். உலகத்தில் வாழ்றாங்களே கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இவங்களுக்கு விளங்கும் கலிமத்து சவாண்டா என்ன. அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரான் 64வது ஆயத்தில் قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم. வேதக்காரர்களே, ஒரு எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சமமான ஒரு கலிமாவின் பக்கம் வாருங்கள் என்று கூப்பிடு, அழைங்க, தாவத் கொடு. கலிமத்து சவா லா இலாஹ இல்லல்லாஹ். 12வது. 13வது பெயர் கலிமத்து நஜாத், வெற்றியின் கலிமா. அவ்வளோ பெரிய கொடுங்கோல் ஃபிரௌனுக்கு முன்னால் ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு எழும்பி நின்று வயா கௌம் மாலி அதுஊக்கும் இலன் நஜாத் மாலி அதுஊக்கும் இலன் நஜாதி வததுஊனனி இலன் நார். ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய சமூகத்தையும் பார்த்து சொன்னார், என்னுடைய சமூகமே, உங்களை நான் வெற்றியின் பக்கம் அழைக்கின்றேன், என்ன நீங்க நரகத்தின் பக்கம் அழைக்கிறீங்களா? அப்ப கலிமத்து நஜாத், அவர் அழைத்தது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இதை விட்டுட்டு அல்லாஹ் தண்ணில் இருக்கிறான், அல்லாஹ் மண்ணில் இருக்கிறான் என்ற பேச்சில விட்டுட்டு தயவு செய்து கலிமாவை பத்தி சமூகத்துல பேசு. சமூகத்தை வழிகெடுத்துட்டு சமூகத்தை நரகத்துக்கு எடுத்து செல்லாமல் சமூகத்துக்கு இந்த கலிமாவுடைய தாற்பயம் என்ன, இதை மக்களுக்கு பேச வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, கலிமாவுடைய 14வது பேர் தான் கலிமத்துல் அஹத். கலிமத்துல் அஹத் சூரா மரியம் 87வது ஆயத்தில் இல்லா மன் இத்தகத இன்தர் ரஹ்மானி அஹ்தா. அல்லாஹ்விடத்துல ஒப்பந்தம். சகோதரர்களே, சகோதரிகளே, எப்ப நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிட்டோமோ அல்லாஹ்வோட ஒப்பந்தம் செஞ்சிட்டோம். எங்களோட ரத்தம், எங்களோட மானம் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு எங்களுக்கு தண்டனை வராது, அதாபு வராது. கலிமத்துல் அஹத் 14வது. 15வது பெயர் கலிமத்துல் இஸ்திகாமா. கலிமத்துல் இஸ்திகாமா சூரா ஃபுஸ்ஸிலத் 30வது ஆயத்தில் அல்லாஹ்
இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. யார் எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருந்தார்களோ, இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ, அவ கலிமாவை நீங்க சொன்னதிலிருந்து உங்களோட மௌத்து வரைக்கும் கலிமால இருக்கணும். அதுதான் இடத்துல விசேடம். அப்ப கலிமத்துல் இஸ்திகாமண்டா என்ன? இப்ப நீங்க 5 வயசுல கலிமா சொன்னீங்க. இந்த 5 வயசுல சொல்லப்பட்ட கலிமா நீங்க 95 வயசுல மௌத்தா போறீங்க. உங்களோட மௌத்தாகிற நேரமும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு தான் மௌத்தா போகணும். அதான் இஸ்திகாமத். அப்ப இந்த கலிமாவுடைய 15வது பெயர் கலிமத்துல் இஸ்திகாமா. 16வது பெயர் மகாலீதுஸ் ஸமாவாதி வல் அர்த். கலிமாவுடைய 16வது பெயர் மகாலீதுஸ் ஸமாவாதி வல் அர்த். சூரத்து ஜுமர் 63வது ஆயத்தில் லஹு மகாலீதுஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியுடைய துறப்பு இதுதான் இந்த மகாலீத். 16வது பெயர். 17வது பெயர் அஸ்ஸதீத். கவுலு சதீத் கலிமாவுடைய 17வது பெயர். அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப் 70வது ஆயத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. சதீதா சாதல் சீன கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சதீதான சொல்லை சொல்லுங்கள். என்ன சதீதான சொல்லண்டா? கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். 18வது பெயர் அல் பிர். அல் பிர். அல்லாஹ் குர்ஆனில் வலாகின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். சூரத்துல் பக்ரா 77வது ஆயத்திலே அல்லாஹ் பிர்ரண்டா என்ன? அல்லாவையும் கடைசி நாளையும் நம்புறது. பிர்ரண்டா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். 19வது பெயர் அத்தீனுல் ஹாலிஸ். அத்தீனுல் ஹாலிஸ் பரிசுத்தமான மார்க்கம், பரிசுத்தமான கலிமா. சூரத்து ஜுமர் 3வது ஆயத்தில் அல்லாஹ் அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். 20வது பெயர் அஸ்ஸிராத். ஒவ்வொரு தொழுகையிலே ஓதுறோமே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் நேரான பாதை எங்களுக்கு காட்டியா அல்லாஹ். நேரான பாதைண்டா என்ன? கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நேரான பாதை. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். 21வது பெயர் கலிமத்துல் ஹக். 21வது பேர் என்ன? கலிமத்துல் ஹக். சூரத்து ஜுஹ்ருஃப் 86வது ஆயத்தில் அல்லாஹ் வலா யம்லிகுல் லதீன யதுஊன மின் தூனிஹி ஷஃபாஅஹ் இல்லா மன் ஷஹித பில் ஹக். கலிமத்துல் ஹக். 22வது பெயர் அல் உர்வத்துல் உஸ்கா. கலிமாவுடைய 22வது பெயர் என்ன? அல் உர்வத்துல் உஸ்கா. وَيُؤْمِنْ بِاللَّهِ فَقَدِ اسْتَمْسَكَ بِالْعُرْوَةِ الْوُثْقَى لَا انْفِصَامَ لَهَا. யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டாரோ உர்வத்துல் உஸ்காவை கெட்டியாக பிடித்துக் கொண்டார். 23வது பெயர் கலிமத்து சிதகா. இது இந்த 10 நிமிடத்தில் பேசி முடிக்கிற விடயம் அல்ல. இது கலிமத்து சிதகா. சூரா ஜுமர் 33வது ஆயத்தில் அல்லாஹ் வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி. உண்மையை கொண்டு வந்த அல்லாஹ். சகோதர சகோதரிகளே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் 23 பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். இந்த கலிமாவின் பக்கம்தான் மக்களை நாம் அழைக்க வேண்டும். இந்த கலிமாவை ஒருவர் ஏற்றுக்கொள்றதால 7 வகையான பிரயோஜனம் கிடைக்கும்.
எத்தனை வகையான பிரயோஜனம் கிடைக்கும்? இப்போ நீங்கள் களிமா சொன்னால் என்ன கிடைக்கும்? முதலாவது, உங்களோட தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா மாறிடுவார். யார் உங்களோட வாப்பா? பண்டைக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் அப்ரஹாம் அப்ரஹாம் என்று சொல்றாங்க. இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதர்களுடைய வாப்பாவும் அல்ல, கிறிஸ்தவர்களுடைய வாப்பாவும் அல்ல. மா கான இப்ராஹீம் யஹூதியன் வலா நஸ்ரானியா வலாகின் கான ஹனீஃபம் முஸ்லிமா. முஸ்லிம். முதலாவது, உங்களோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு வாப்பா, உபுவத்து இப்ராஹிம். ஏன் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் எல்லாம் உங்களுக்கு தாயா மாறிடுவாங்க. சூரா அஹ்ஸாப் 6வது ஆயத்தில் அல்லாஹ் வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள். மூன்றாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூமின்களும் சகோதரர்களாக மாறிவிடுவார்கள். இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் சகோதரர்கள். நாலாவது, நபிமார்களுடைய இஸ்திக்ஃபார் கிடைக்கும். வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் மூமினீன வல் மூமினாத். ஐந்தாவது, மலக்குடைய இஸ்திக்ஃபார் கிடைக்கும். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ. ஆறாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத் கிடைக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் பெரும் பாவங்கள் செய்தவர்களுக்கு தான் என்னுடைய ஷஃபாஅத். ஏழாவது, முஃமின் என்ற பெயருக்குள் நீங்கள் வந்து சேர்ந்து விடுவீர்கள். இந்த 7 வகையான பொறுமதிகளும் இருக்குது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சீதேவிகளுக்கும் இந்த களிமா தேவை, மூதேவிகளுக்கும் இந்த களிமா தேவை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமா இருக்குதே, இது சீதேவிகளுக்கும் தேவை, மூதேவிகளுக்கும் தேவை. சீதேவிகள் தேவைப்பட்ட நேரம் பாவித்தார்கள். யார் பாவித்தது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கஷ்ட நேரத்தில் பாவித்த வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். ஆனா மூதேவிகளுக்கும் சக்கராத்ல தேவை. உலகத்தில் உள்ள முழு காஃபிரும் ஏற்றுக்கொள்ள போறீங்க மலக்குல் மௌத்த கண்டதோட. உங்களோட உயிரை பிடுங்க வரும் மலக்கு இருக்கிறார். இஸ்லாமிய கொள்கையில் உங்களோட உயிர் எவ்வாறு தரப்பட்டதோ தாயுடைய வயிற்றுக்குள், இந்த உடம்புக்குள் இருந்து உயிரை பிடுங்குவதற்கு வானவர் இருக்கிறார். வானவரை கண்டா களிமா வரும். இந்த களிமா தான் ஃபிரௌனுக்கு வந்தது, அதே களிமா. மூதேவிக்கு வந்தது அதே களிமா. ஃபிரௌன் மூழ்கடிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன? இதே களிமாவைத்தான் சொன்னான். ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல். ஃபிரௌன் சொன்னான், பனூ இஸ்ரவேல் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வை நானும் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 2 பேருக்கும் களிமா தேவை. அதனால தான் இரக்கமாக அழைக்கின்றோம், களிமாவின் பக்கம் வாருங்கள். இரக்கமாகத்தான் அழைக்கின்றோம், களிமாவை ஏற்றுக்கொள்ளுங்க. களிமாவை மாதிரி பொறுமதியான ஒன்றல்ல, 23 பேர்கள் உள்ளடக்கிய களிமா. யார் யாருக்கெல்லாம் இரக்கம் என்று போய் கிஃப்ட் கொடுக்குறீங்க நீங்க, உறவு என்று பாலத்தை அமைக்கிறீங்க. முஸ்லீம்கள் உறவா, நல்ல உறவு, நல்லா இருக்கணும். களிமாவை சொல்லி கொடுங்க, களிமாவை சொல்லி கொடுங்க. ஒரே நாடுதான், களிமாவை சொல்லி கொடுங்க. وَجَعَلَهَا كَلِمَةً بَاقِيَةً فِي عَقِبِهِ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அகிப் என்றால் தன்னுடைய பரம்பரைக்கு களிமாவை சொல்லி கொடுத்தாங்க. அகிபிஹி, அகிப் என்றா யாரு? பரம்பரைக்கு. அகிப் என்பதற்கு உலமாக்கள் ذُرِّيَّةٌ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சலம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பரம்பரைக்கு இந்த களிமாவை சொல்லி கொடுத்தாங்க. ஏன்? லஅல்லஹும் யர்ஜிஊன், எல்லோருமே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு,
அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மனித சமூகத்துக்கே ஒரு அருட்கொடை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாப்பாவுக்காக துவா கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாரிசுக்காக துவா கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாட்டுக்காக துவா கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு துவா கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாக்கள் குர்ஆனில் நிறைந்து காணப்படுகிறது. முதலாவது பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊருக்கு துவா கேட்டாங்க. முதல் என்ன துவா கேட்டாங்க? ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر. யா அல்லாஹ், இந்த ஊரை அச்சமற்ற ஊராக ஆக்கியா அல்லாஹ். பழங்களை கொண்டு ரிஸ்கை கொடியா அல்லாஹ். ஊருக்கு நாட்டுக்கு துவா கேட்கும். நாடு சுதந்திரம் அடையுதா? நாடு சுதந்திரம் அடையுதா? துவா கேட்கணும். நாட்டுக்கு துவா கேட்கணும். சுதந்திரமான நாட்டத்தா, அச்சமற்ற நாட்டத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. முதலாவது துவா. இரண்டாவது துவா, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இரண்டாவது துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த ஊருக்கு பாதுகாப்பு கொடு யா அல்லாஹ். என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகள் வணங்குவதை விட்டு பாதுகார் யா அல்லாஹ். நான் இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அவ்வளோ துவாவையும் சொல்ல போறேன். நான் கவனமாக கேட்டுக்கொள்ளும். ரெண்டாவது துவா, ஊருக்கு துவா கேட்கிறது, நாட்டுக்கு துவா கேட்கும். நாட்டுக்கு பதுவா செய்யப்படாது. நாட்டு மக்கள் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்புக்கு துவா கேட்கும். மூணாவது துவா, ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பே, அதிகமான மக்கள் இந்த சிலைகள் வழி கெடுத்துட்டு, ரப்பே, என்னை பின்பற்றியவர்கள், என்னை சார்ந்தவர்கள், எனக்கு மாறு செய்தவர்கள், நீ கஃபூர் ரஹீம் யா அல்லாஹ். நீ கஃபூர் ரஹீமாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ மன்னிப்பாளன், இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவித்த அஸ்மாவுல் ஹுஸ்னா இது, கஃபூருர் ரஹீம். அடுத்த துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுக்கு துவா கேட்டாங்க. எங்கட பிள்ளைகளுக்கு, பிச்சலங்களுக்கு துவா கேட்கணும். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرَ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில், தன்னுடைய மனைவி ஹாஜரை மக்காவிலே விட்டு செல்லும் பொழுது கேட்ட துவா, ரப்பே, எனது பிச்சலத்தை விட்டு விட்டு வருகிறேன். பிவாதின், ஒரு கணவாயிலே, கைர ذِي زَرْعٍ, எந்த விதமான புட்பூண்டுகளும் வயலும் முளைக்காத இடம், இந்த பைத்திகல் முஹர்ரம், உன்னுடைய காபாவுக்கு பக்கத்திலே விட்டு விட்டு செல்கிறேன் யா அல்லாஹ், நீ பார்த்துக்கோ. அடுத்த துவா, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். யா அல்லாஹ், என்ற பிள்ளைகளை தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களுடைய உள்ளங்களை அவர்கள் பக்கம் சாயவை யா அல்லாஹ். வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்களுக்கு பழங்களை ரிஸ்காக கொடு யா அல்லாஹ், அவர்கள் நன்றி செலுத்தட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா, சூரா இப்ராஹிம் 38வது ஆயத்தில் அல்லாஹ், ரப்பனா இன்னக தஅலமு மா நுக்ஃபி வமா நுஅலின் வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. ரப்பே,
நாங்கள் மறைத்தது பகிரங்கப்படுத்தியது எல்லாமே உனக்கு தெரியும். உனக்கு பூமியில் வானத்தில் ஒன்றுமே மறையாது ரப்பே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடுத்த துஆ, அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. துஆல ஒன்றுதான் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற துஆ தான். அஃதலு திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஃதலு துஆ அல்ஹம்துலில்லாஹ். திக்ர்ல சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், துஆக்கள்ல சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். அதால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க. எப்படி? அல்ஹம்துலில்லாஹில்லதீ, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், வயதான காலத்தில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்தாரே, அவருக்கே எல்லா புகழும். வயதான காலத்தில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்தானே, கொடையாக தந்தானே. இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, துஆவுடைய பேட்டர்ன் இதுதான். யா அல்லாஹ், நீ துஆவை ஏற்றுக்கொள்றவன் யா அல்லாஹ். மேல கஃபூருர் ரஹீம், இங்க சமீஉத் துஆ. அடுத்த துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, ரப்பே தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனை ஆக்கிற ரப்பே, என்னையும் என்ற பிச்சலங்களை பிள்ளைகளை வ மின் ذُرِّيَّتِي. அது பிறகு ரப்பனா வ தகப்பல் துஆ, ரப்பே எங்களுடைய துஆவை கபூல் செய். சூரா இப்ராஹிம் 40வது வசனம். 41வது வசனம், ரப்பனா ஃகிஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னி, என்னுடைய வாப்பா உம்மாவுடைய பாவத்தை மன்னி, மூமீன்களுடைய பாவத்தை மன்னி. யௌம யகூமுல் ஹிசாப், கேள்வி கணக்கூடிய அந்த நாளை, எழுப்பாட்டுவே கியாமத்து நாளை மன்னிச்சிரு. அல்லாஹ் இடத்துல மன்னிப்பை கேட்டாங்க. தனக்கு கேட்டாங்க, வாப்பா உம்மாக்கு கேட்டாங்க, மூமீன்களுக்கு கேட்டாங்க. இவ்வளோ துஆவும் வரும் சூரா இப்ராஹிம்ல தனிய. அடுத்த துஆ சூரா மும்தஹினா 4வது ஆயத்துல, ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். கேட்டாங்க, ரப்பே உன்னைத்தான் நம்புறோம், அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா, உன் பக்கமே அசாய்கிறோம், வ இலைக்கல் மஸீர், ஒரு நாள் உன்னிடமே வந்து சேர இருக்கின்றோம். அடுத்த துஆ சூரா மும்தஹினா 5வது ஆயத், ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னதல் லில்லதீன கஃபரூ வக்ஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், இந்த காஃபிர்களுடைய ஃபித்னாவை எங்களுக்கு ஆக்கிடாதே. இன்னைக்கு நாங்கள் ஃபித்னால தானே மாட்டி இருக்கிறோம். ஒவ்வொரு காஃபிரும் ஒவ்வொன்றை பேசிட்டு இருக்கிறார். யா அல்லாஹ், இந்த காஃபிருடைய ஃபித்னாவை எங்களுக்கு ஆக்காது, எங்களை மன்னிச்சிரு. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அஸ்மாஉல் ஹுஸ்னாவை பயன்படுத்தினாங்க. கஃபூருர் ரஹீம், சமீஉத் துஆ, அஸீஸுல் ஹகீம். அடுத்த துஆ சூரத்து ஷுஅராவுடைய 83வது ஆயத்திலிருந்து 89 வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ தான். எவ்வளவு துஆ கேட்டிருக்கிறார். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் واجعل لي لسان صدق في الآخرين واجعلني من ورثة جنة النعيم واغفر لأبي إنه كان من الضالين ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. இவ்வளோ துவா கேட்டார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு ஹுக்மத்தா யா அல்லாஹ், நல்லவர்களோடு என்ன சேர்த்திரியா அல்லாஹ். நாங்களும் கேட்கணும் இது. லிசான சிதக், உண்மையுள்ள நாக்கத்தாயா அல்லாஹ்.
ஜன்னத்துன் நஈமுடைய வாரிசாக ஆக்கியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்து அதுன போல ஜன்னத்துன் நஈம். என்னுடைய வாப்பாவை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவர் வழிகேட்டில் இருக்கிறார். யா அல்லாஹ், கியாமத்தில் எழுப்பாட்டும் நாளையில் கைசேதப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். செல்வமோ பிள்ளைகளோ பிரயோஜனம் கொடுக்காத நாள் யா அல்லாஹ், சலீமான சாந்தியான உள்ளத்தோடு வருபவர்களை தவிர. இவ்வளோ துவாவும் கேட்டாங்க, இன்னும் முடியல. அடுத்த சாஃபாத்தில் 100வது ஆயத்தில் பிள்ளைகளுக்கு துவா கேட்டாங்க. ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், சாலிஹானவர்களை கொடையா தாயா அல்லாஹ். அதான் அல்லாஹ் கொடுத்தான் கொடையா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் கொடையாக கொடுத்தான். சூரத்துல் பக்கரால் 2 துவா. ஒன்று, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக் ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. காபத்துல்லாவை கட்டிட்டு வாப்பாவும் மகனும் கேட்ட துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா எங்களை வழிபட்ட முஸ்லீம்களாக ஆக்கியா அல்லாஹ். وَمِنْ ذُرِّيَّتِنَا எங்களோட பிள்ளைகளில் பிச்சலங்களில் உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக் உனக்கு வழிபட்ட ஒரு முஸ்லிம் சமூகத்தை உருவாக்கியா அல்லாஹ். வஅரினா மனாசிகனா ஹஜ்ஜுடைய கடமைகளை காட்டித்தாயா அல்லாஹ். வதுப அலைனா எங்களோட தௌபாவை ஏற்றுக்கோயா அல்லாஹ். இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். நீதான் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். கடைசி துவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கா கேட்ட துவா. எப்பயோ கேட்டுட்டாங்க, பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு நபிக்காக. சூரா பக்கரா 129வது ஆயத்தில், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيهِمْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ. யா அல்லாஹ், பிற்காலத்து ரசூல் அனுப்பியா அல்லாஹ். உன்னோட குர்ஆனை ஓதி காட்டணும், குர்ஆனையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கணும், மக்களை தஸ்கியா செய்ய வேண்டும். நீதான் அசீஸ் ஹக்கீமாக இருக்கின்றாய். இவ்வளோ துவாக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அகிப், தன்னுடைய பரம்பரையில் மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு என்ன செய்தார், முக்கியமாக 2 அம்சங்களை செய்தார் என்ற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார தஃப்சீரிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமா உடையவர்களாக வாழ்ந்து கலிமாவோடு மௌத்தாகி உயர்தரமான சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை எல்லாம் சேர்த்தருள்வாயாக. இன்றைய பாடத்துடைய சுருக்கம் என்ன? மூதாதையர்களை பின்பற்றாமல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அறிவு இருக்கிறது. அல்லாஹுவை தேடுங்கள், அல்லாஹுவை தேடி கண்டுபிடித்து பின்பற்றுங்கள். அதற்கு பெரிய உதாரணம்தான் ஊர்களை போய் சுத்தி பாருங்கள். அல்லாஹுவை மறுத்தவர்களை நாம் அழித்தோம். அதுக்கு இன்னொரு பெரிய உதாரணம்தான் உங்களுடைய வாப்பா இப்ராஹிம், அப்ரஹாம் என்று சொல்றீங்களே, இவர் தன்னுடைய குடும்பத்துக்கும் வாப்பாவுக்கும் சொன்ன வார்த்தை என்ன? கலிமத்தன் பாக்கியா என்றால் கலிமா. இந்த கலிமாவுக்குரிய 23 பெயர்களை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட குர்ஆனில் வரக்கூடிய அனைத்து துவாக்களையும் படித்திருக்கிறோம். வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது முன்னோர்களாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இன்று ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بل قالوا إنا وجدنا آباءنا على أمة وإنا على آثارهم مهتدون.